உங்களுக்கு வந்து திருச்சி வந்து உங்களுக்கு மெடிக்கல் டூரிசம் மாத்திரம் கிடையாது, டெம்பிள் டூரிசம். நீங்க திருச்சியில் இருக்கிற கோயில்கள், நீங்க கிட்டத்தட்ட 1500 2000 வருஷம் வந்து பழமையான கோயில்கள், நீங்க பக்கத்துல இருக்க புதுக்கோட்டையா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், இது ஒரு மெடிக்கல் டூரிசம் மாத்திரம் இல்லாம டெம்பிள் டூரிசம் ஹப்பாவே நம்ம சொல்லலாம். அதனாலதான் இந்த ஏர்போர்ட்டை பத்தி நான் மினிஸ்டர் கிட்ட பேசும்போது, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கிட்ட பேசும்போது, இந்த ஏர்போர்ட்டோடைய எவ்வளவு தூரம் முக்கியமானது, குறிப்பா வந்து அவங்க பாஜக சார்ந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால இது டெம்பிள் டூரிசம்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விருப்பம் இருக்கும், கொஞ்சம் முன்னெடுப்பு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதோட முக்கியத்தையும் சொல்லிட்டு டெஃபினட்டா வந்து இந்தியாவிலே பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 5 ஏர்போர்ட்ஸ் நம்ம திருச்சி உருவாக்கலாம். பிளஸ் எக்கனாமிக்லி ஆல்சோ வயபிள். அது ரொம்ப ஏன்னா வந்து நாளைக்கு இன்னைக்கு இந்தியாலேயே ப்ராஃபிட்டபிளா இருக்கிற லாபகரமாக இயங்கக்கூடிய விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி விமான நிலையமே ஒன்றுங்கிறது அதையுமே அவருக்கு தெரிவிச்சு. ஆனா புதுசா வந்திருக்கிற அமைச்சர் பொறுப்பு புதுசா வந்திருக்கிறாரு. அதனால நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். நாங்க மினிஸ்டர் சொல்லும் போது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. டெம்பிள் டூரிசம் பத்தி சொல்லியிருந்தேன். பிளஸ் வந்து நமக்கு சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாடு இருக்கிற மத்திய மாவட்டங்களுக்கு இதுதான் இணைக்கிற இடம் நான் சொல்லியிருந்தேன். நான் இதெல்லாம் சொல்லும் போது நெக்ஸ்ட் டைம் சொல்லும் போது நீங்க சொல்ற பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த மெடிக்கல் டூரிசம் பத்தி நான் சொல்றேன். அது நீங்க அதாவது எனக்கே எனக்கு கஷ்டமா இருந்தது. நீங்க தனியார் நிலங்களை நம்ம கையகப்படுத்துறோம். ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்காண்டி தனியார் நிலங்கள்ல அவங்கவுங்க பாவம் சம்பாதிச்சு செஞ்சு விவசாயம் செஞ்சுட்டு இருந்த பூமிகளை அத்தனை இதை வந்து நம்ம கையகப்படுத்தும். எதுக்காண்டி கையகப்படுத்துறோம்? நீங்க மக்களுக்காக எல்லாருக்கும் ஒரு பயன் பண்றதுக்காண்டி ஒரு பொது நோக்கத்துக்காண்டி அந்த நிலத்தை நீங்க எடுக்கிறோம் நம்ம. ஆனா இதெல்லாம் கையகப்படுத்தி கிட்டத்தட்ட இந்த 500 ஏக்கர் 1000 ஏக்கர் சொல்லி கையகப்படுத்தி நாளைக்கு ஒரு தனியார் கிட்ட போகும்போது இதுல நோக்கமே, இதுல பொதுநல நோக்கமே எல்லாத்தையும் இழந்துடும் நம்ம. இது ஒரு வேதனையான விஷயம். அது நான் இந்த 2 மாசமா இதுல நான் இருக்கிறதுனால இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம், அதிகாரிகள் கஷ்டப்படுறாங்க, மாநில அரசு இதுல இது பண்ற முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இதுல வந்து ஒன்றிய அரசு இந்த மாதிரி பண்ணும்போது செய்யும்போது என்டையர் பர்பஸ் இஸ் லாஸ்ட். அதாவது பப்ளிக் சர்வீஸ்ங்கிற அது பர்பஸே நம்ம இழந்துடும் நம்ம. இது வந்து ஆனா இது வந்து உங்களை போன்ற பத்திரிகையாளர் வந்து நிறைய இதுல கொண்டு வரதுனால நாளைக்கு வந்து எதிர்காலத்துல வந்து இது போன்ற முயற்சிகளுக்கு வந்து நடக்காதுங்கிற ஒரு நம்ம நம்பிக்கை இருக்கு. ஒரு புறம் நம்ம வந்து விரிவாக்கம் அப்படின்னு டெவலப்மெண்ட் நோக்கி போறோம். ஆனா இப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஏர்போர்ட், புது ஏர்போர்ட்லயே கழிவறை வசதி இல்ல, அவங்க வரவங்களுக்கு வந்து தங்களுக்கான வசதி இல்ல அப்படின்னு எக்கச்சக்கமா சொல்றாங்க. சார் வந்து நீங்க நேத்து 2 மணி நேரம் ஆச்சு. இந்த 2 மணி நேரத்துல ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட 6 கழிவறைக்குள்ள போயிருப்பேன் நான். ஏர்போர்ட்டுக்குள்ளேயும் சரி வெளியே இருக்க கழிவறைக்கு போயிருப்பேன் நான். அது எல்லாம் உன்னிப்பா பார்த்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து எல்லாமே நான் பேசுனேன். சில இடத்துல வந்து அந்த அதிகாரிகளோட கலந்து பேசணும். எல்லாமே நம்ம குறைய சொல்றது நல்லா இருக்காது. இன்னைக்கு அவங்களும் ஒரு ஆர்வம் காமிக்கிறாங்க. கழிவறைகள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க வெளியில அதாவது வழியில போறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கழிவறை தான் இருக்கு. ஒண்ணு அரை வெளியோ டிபார்ச்சர் விடுறது, 2 இடத்துல கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லி அது ஒத்துக்கிட்டாங்க அவங்க. நாங்க அந்த இது ப்ரொபோசல் கொடுத்துட்டோம். நாங்க வெகு விரைவில் அதை ஆரம்பிச்சிருந்தா சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே விரிவான சொல்லியிருந்தேன். ஆட்டோக்காண்டி டாக்ஸி மாதிரி அவங்களுக்கும் டிராப் சென்டர் மாதிரி எவ்வளவு அருகில கொடுக்கணுமோ கொடுத்தாலும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் என்னுடைய 14 பாயிண்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது தாழ்த்தர பேருந்துகள் வந்து ஒரு 30 பேருந்துகள் வந்து ஒரு சோதனை ஓட்டத்துக்காக கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. கும்பகோணம் கோட்டத்துக்கு ஒரு 30 பேருந்துகள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா திருச்சி வந்து இதுக்கு தகுதியுள்ள சாலைகள் இல்ல, அதனால நாங்க இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கும்பகோணம் கோட்டம் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு. இதை பத்தி உங்களுக்கு இது உண்மையிலே எனக்கு தெரியாது. சகோதரர்கிட்ட பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அவங்ககிட்ட டீடைல்ஸ் வாங்கிக்கிறேன். நான் டெஃபினட்டா அதுக்கு நமக்கு ஏதாவது அதுல பாதிப்பு உருவாக்கக்கூடிய சில இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அது முயற்சி எடுப்பேன். பட் எனக்கு தெரியல, நீங்க சொல்றது நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு பிரச்சனை இருக்கு. நம்ம திருச்சி இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா நம்ம திருச்சியோட தலைமைக்கு கும்பகோணம் கோட்டம் தான் இன்னமும் இருக்கு. அப்ப திருச்சிக்கு ஒரு கோட்டை வேணுங்கிறது ஒரு மிகப்பெரிய டிமாண்ட். கண்டிப்பா அது நம்ம எடுப்போம், விரிவா பேசுறோம். நீங்க சொன்னதுக்கு விரிவா பேசுறேன். சார் ஒரு சஜஷன் சார், இப்ப இந்த நியூ ஏர்போர்ட் டெர்மினல் பத்தி தான் பேசிட்டு வரலாம். பழைய டெர்மினல் இருக்குல்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம வாட் ஆர் வி கோயிங் டு டு வித் இட் னு சொல்றீங்க. சஜஷன் அவங்க அந்த அத்தாரிட்டி சொல்லும்போது அவங்க மினிஸ்ட்ரிட்ட பேச மாட்டாங்க. நல்லா நான் பர்ஸ் பண்ணிட்டேன், நீங்க நம்ம ஆட்கள் தான் ஏதாவது பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வேஸ்டா போயிருக்கு. இப்ப அங்க இருக்க சேரை பேத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு இருக்காங்க. பாத்துருக்கீங்க, முன்னாடி கிடக்குற சேர் எல்லாம் புதுசு கிடையாது. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த சேரை பேத்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கம்ப்யூட்டர் மேல ஷீலிங் எல்லாமே பிரிச்சு பேத்து எடுத்துருக்காங்க. அதை ஏன் நம்ம டொமஸ்டிக் பிளைட்டுக்கு நீங்க சகோதரர் நீங்க கேட்டது வந்து என்னன்னா, இந்த கேள்வி நான் 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன். வாட் ஆர் வி கோயிங் டு டூ வித் தி ஓல்ட் ஏர்போர்ட் அண்ட் ஓல்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கேட்டுட்டேன். அதை வந்து அப்போதைக்கு வந்து அவங்களால அதை சொல்ல முடியல. என்ன திட்டமிடல் அவங்ககிட்ட இல்ல.
பட் நீங்க இந்த பிரஸ் மீட் நீங்க கேட்டதுனால நெக்ஸ்ட் டைம் வந்து அது அந்த இடமும் சரி அந்த வளாகத்தையும் எந்த பயன்பாட்டுக்கு கொண்டு போக போறாங்க நம்ம கொண்டு கண்டிப்பா கேட்டு உங்க தைரியம் சொல்றது சிஎஸ்எஃப் ஸ்ட்ரெங்த் பத்தல அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அது ஒரு காரணமா சொல்றாங்க, அது இருக்காது. சரி இல்லாட்டி அது சிஎஸ்எஃப்க்கோ சரி இல்ல கார்கோக்கோ சின்ன பழைய பில்டிங்ல இருக்கு, அதுக்கோ ஏதோ ஒரு யூஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி பேசஞ்சர்ஸ் வராங்க இல்லையா, சரி அவங்க ஸ்டே பண்றதுக்கு சரி இல்ல ஒரு அது நான் கேட்டேன் நான். இன்ஃபேக்ட் நான் ஒரு இது கூட கேட்டேன் நான், ஏதாவது அங்க பேசஞ்சர்ஸ் இது பண்றதுக்கு ஒரு ஹோட்டல்ஸ் மாதிரி கூட அங்க டெவலப் பண்ண போறீங்களான்னு கேட்டேன் நான். அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அதுக்குண்டான எதுவுமே தெரியல அவங்களுக்கு. கண்டிப்பா அடுத்த மீட்டிங்குள்ள டெஃபினட்டா நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் நான். இன்னும் ஒரு 2 செஷன் இருக்கு, நான் போன்ல சொல்றேன் சார். அது நம்ம அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழியோடைய அவர் இன்ஃபேக்ட் ரொம்ப அவர் சங்கடப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து எதிர்கட்சியில் இருக்கும் போதுமே அந்த இது முன்னெடுத்தாரு. இப்போ ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை செயல்படுத்த முடியலங்கிற அந்த வருத்தம் கவலை நிறைய இருக்கு. நானுமே என்னன்னா அது என்னன்னா அது வந்து ஃபண்டிங் இஷ்யூ ஒன்று இருக்கு. பிளஸ் வந்து என்னன்னா அவங்க அது ஒன்றிய அரசு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நேஷனல் ஹைவேஸ் பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. கண்டிப்பா நானும் அவரை கூட நான் பேசுறேன். கண்டிப்பா இது நம்ம அட்லீஸ்ட் இந்த அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு அடிக்கல் நாட்டினாச்சும் பண்ணணும். விபத்து நடந்துட்டு இருக்கு, அது அந்த கவலை எனக்கு இருக்கு. கண்டிப்பா அதுக்குண்டான முன்னெடுப்பு நான் கண்டிப்பா எடுப்பேன் அவரோட சேர்ந்து. புது டெர்மினல் வந்தும் அதுல 4 கவுண்டர்ஸ் இமிகிரேஷன் இதெல்லாம் அது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா பழைய டெர்மினல் உள்ள மாதிரியே அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அங்க ஸ்டாஃப் எதுவும் ப்ராப்ளமா என்ன அது சாரா இவர லேட் நினைக்கிறேன், கொஞ்சம் லேட். அதாவது இன்ஃபேக்ட் டிஸ்கஸ் பண்ண முக்கியமான பாயிண்ட்ஸ் அதுவும் ஒண்ணு. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி கவுண்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட கவுண்டர்ஸ் இருக்கு, இமிகிரேஷன் கவுண்டர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் என்னன்னா ஆபீசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு குறைவானதா இருக்கிறாங்க. அது நீங்க பீகார்ல அது என்னது ஒரே நேரத்தில் 2 பிளைட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நெரிசல் ஏற்படுது. பயணிகள் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 ஆபீசர்ஸ் அடிஷனல் டெப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுடைய கன்சர்ன் மினிஸ்ட்ரி கிட்ட நான் கண்டிப்பா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன், பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். நேற்று இன்ஃபேக்ட் அது பேசி வந்திருக்கேன். செய்தியாளர் சார்பாக ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50 சர்வீஸ் ஃப்ளைட் சர்வீஸ் பற்றி எல்லாமே விஐபிஸ் நிறையா வராங்க. இப்போ நாங்கள் போனாக்க வெயிட் பண்ணுறதுக்கோ அந்த பழசுல ஒதுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா? ஓ, யார் ஒதுக்கு சொன்னது? யாரு? நான் கேட்கறேன், கண்டிப்பா கேட்கறேன். இல்ல எங்காலும் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன் பிரஸ்காரங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு. உங்களுக்கு நம்ம 6 மணிக்கு சொல்லிட்டு 3/4 மணி நேரம் டிலே, 50 மினிட்ஸ் டிலே. இது நம்ம சைட்ல தவறு இருக்கு. டெஃபினட்டா நானே அப்பாலஜிஸ் பண்றேன்னு சொல்லிக்கிறேன். இல்ல அது புரியுது. இல்ல அது என்னன்னா அவங்க நான் பேசுறேன், நான் பேசிட்டது. பட் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து வெளியில வச்சிருக்குன்னு சொன்னாங்க, ஒரு இது மாதிரி வச்சிருக்குன்னு சொன்னாங்க. தெரியல அந்த இடத்துல இல்லையா? சரி, அந்த இடத்துல கண்டிப்பா தண்ணி வைக்கிற இது வைக்க சொல்லிடுறேன். அது மாதிரி பிரஸ் பீப்புள்ஸ்க்கு ஏதாவது அவங்க ஐடி கார்டு கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. சரி, நமக்கு வெஹிக்கிள்க்கு வந்து காசு கேக்குறாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா 30 ரூபா, கார்ல போனாங்க 30 ரூபா போனாலும் கேக்குறாங்க, 2 வீலர்ல போனாங்க. அதுல இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்லும் போது என்ன, உங்களுக்கு கண்டிப்பா பிரஸ் பீப்புளுக்காக நீங்க தனியா ஒரு டிமாண்ட்ஸ் மாதிரி ஒரு 4 ஒரு சுருக்கமா வைங்க. நான் 3-4 டிமாண்ட் செய்யக்கூடிய டிமாண்ட்ஸ் வைங்க. கண்டிப்பா நான் உங்க சார்பா நான் அதையும் கேட்கறேன். நீங்க சொல்லும் போது இன்னொன்று ஞாபகம் வருது. நீங்க இப்போ வந்து உள்ள போகும்போது 11 நிமிஷத்துக்குள்ள வெளியே வந்துட்டானா அந்த 30 rupees இதை பண்றாங்க. இப்ப என்னன்னா நீங்க பார்க்கிங் விட்டு வெளியே வந்துட்டீங்க, ஆனா அந்த இதை அந்த டோல் அந்த தாண்டதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் 2 நிமிஷம் போச்சுன்னா மேற்கொண்டு அவங்க ரூபா வாங்குற சொன்னாங்க. இப்ப அது நேற்று பேசி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பார்க்கிங் ஜோனை விட்டு நீங்க வெளியே வர்றது வந்து நீங்க 11 நிமிஷம் மேலேயே வந்துச்சு, அங்கேயே கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து இங்கேயே வாங்கிட்டு அங்க ஒண்ணு வாங்கலையா, அப்ப நீ ஏதோ மறுபடியும் நீங்க டபுள் நீ வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு விவாதங்கள் கூட நடக்குது, வாக்குவாதங்கள் நடக்குது. சோ அதனால தவிர்க்கிறதுக்காண்டி அந்த பார்க்கிங் அந்த இது வெளியே வரும்போதே ஜாஸ்தியா வந்து அங்கேயே வாங்கிறது மாதிரி, நீ மறுபடியும் அங்க போய் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. ஆமா ஆமா ஆமா, அங்கேயே சொல்லுங்க. அந்த அப்படியே வாக்குவாதம் அங்கேயே நடக்கட்டும். அது நீங்க சின்ன அதை சொன்ன பிரஸ் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுக்க, தண்ணி குடிக்கிறதுக்கு சொன்னீங்க, அதுக்கு தண்ணி வைக்கிறது ஒரு இது வைக்கணும்னு சொன்னீங்க, உட்கார்றதுக்கு டெஃபினட்டா நான் இது பேசுறேன். அவங்க வாட் இஸ் பாசிபிள் வி வில் டெஃபினெட்லி டு. பேட்டரி வண்டி என்னன்னா அதான் சொன்னேன், இப்ப பஸ்ஸே பார்த்து பெர்மனண்டா ஒரு பஸ்ஸே வைக்க போறாங்க. பெர்மனண்டா நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பா பெர்மனண்டா அங்க பஸ்ஸை வைக்க போறாங்க.
ஏர்போர்ட் உள்ள பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நிறைய தூரம் நீங்க நடக்கிறதுனால அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பக்கி ஒரு இ வெஹிக்கிள் மாதிரி அது கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாங்க நேத்து. அந்த பஸ் என்ன பண்ணும், உள்ளுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்குமா? அங்கேயே பெர்மனண்டா ஒரு பஸ் வச்சிட்டு போறாங்க. பிளைட் அதாவது பிளைட் வர்ற டைம் டிபார்ச்சர் டைம் மாத்திரம் போயிட்டு டிராப் பண்ணிட்டு வர மாதிரி. ரோடு வரைக்கும் வரும்னா இல்ல ரோடு வரைக்கும் யாருங்க அக்கோடு வாரியம் வந்து சொத்து வந்து அதிகமா அபகரிச்சிருக்காங்க. அது இல்லாம அக்கோடு வாரியத்துல வந்து யாரை வேண்டாம் நீங்க மாற்றுமா சொல்லி எச் ராஜா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வக்ஃப் போர்டு அந்த சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாதது. அது வந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த வக்ஃப் போர்டு அதில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள்கிட்ட எந்தவித இதுவும் கேட்காம, நீதிமான்கள் கிட்ட எந்தவித இது கேட்காம, சட்ட வல்லுநர்கிட்ட எதுவும் விவாதிக்காம இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் நாங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம். இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஜேபிசி இதுக்கு அந்த விட்டுருக்கிறாங்க அவங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து ஒரு வேற மதத்தினரை வந்து அந்த அந்த வக்ஃப் போர்டுல வைக்கிறதும் சரி இல்ல அது மாதிரி போன்ற விஷயங்கள் வந்து அந்த தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதா. இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட் விவாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், நாட்டில் வந்து வேலையின்மையை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து மதம் சார்ந்த இந்த மாதிரி விவாதங்கள் வரதுக்காண்டிதான் இந்த மாதிரி சட்ட திருத்தங்களை கொண்டு வரதா என்னுடைய கருத்து. அதான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்ப நம்ம பேசுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறீங்க இல்லையா, இப்ப ஏர்போர்ட்டை மறந்துட்டோம், ரோட மறந்துட்டோம், வேலை வாய்ப்பை பத்தி மறந்துட்டோம். இப்போ இது ஒரு சர்ச்சை. இப்ப நீங்க ஒருத்தர் கேட்பீங்க, இப்ப அடுத்து நான் ஒரு பைட் கொடுத்து வச்சுக்கோங்களேன், அவர் எச் ராஜா ஒன்று சொல்லுவாரு, அண்ணாமலை பேசுவாரா பேச மாட்டாரு எனக்கு தெரியல, வெளிநாடு இருக்கிறாரு நினைக்கிறேன். சொல்றேன், தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குறதுக்கு, நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனையை மறக்கடிக்கிறதுக்காண்டிதான் இது போன்ற மதம் சார்ந்த சில விவாதங்களை உருவாக்குறாங்க என்னுடைய கருத்து. அடுத்து பாஜக தமிழ்நாடு தலைவராக ஆடுவதற்குண்டான முயற்சிகள் எல்லா முயற்சியிலும் கடுமையா அண்ணா எடுத்துட்டு இருக்கிறாரு. என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இப்ப அசோக் நகர்ல ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி இன்மை மறுமையை பத்தி பேசிருக்காரு சொற்பொழிவாளர். அது தவறுன்னு சொல்லி அவங்க மனைவிகளை தீர்த்து பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதாவது தானே இறைவனின் அவதாரம் சொல்லிட்டு மகாவிஷ்ணுன்னு ஒரு பேர் அவர் மாத்திருக்கிறார். அவர் மகாவிஷ்ணு கிடையாது, மகா பொய்யர் தான் சொல்லணும் அந்த பையனுக்கு. அது இல்லாம என்ன சொல்றாருன்னா, ஒரு பள்ளியில வந்து படிக்கிற பசங்க கிட்ட வந்து மந்திரத்தை ஓதுனா நீங்க நெருப்பு மழை வரும், மந்திரத்தை ஓதுனா குணமில்லாதவர்கள் நோயாளிகள் குணமடைவாங்க, மந்திரத்தை ஓதுனா இங்க இருந்து அங்க பறக்கலாம்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நபர்கள் சித்தாந்தங்கள் இருக்கிற நபர்கள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கிட்ட போய் அறிமுகப்படுத்துறது மிக தவறான விஷயம். இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, ஆன்மீகம் சொல்ற தவறுங்கிறது. இதை நீங்க நிறைய இடத்துல நீங்க பிரசிக்கிட்டு நான் சொல்றேன். நான் அவர் சொன்னது, அவர் ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல, அது சாதாரண சொற்பொழிவு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க திசை திருப்பதற்கு ஆன்மீகம் நல்லது நான் சொல்லுவேன் நான். சனாதனம் வேறு, ஆன்மீகம் வேறு. இந்து மதம் வேறு, இந்து மதத்தை பயன்படுத்தி அதை பொழப்பா வச்சிருக்கவங்க வேறு. இவர் வந்து உண்மையான இந்து கிடையாது. இந்து மதத்தை வைத்து வியாபாரம் செய்யும் ஒரு அர்ப்பன் தான் சொல்லுவேன் நான். அதாவது அந்த உண்மையான குற்றவாளிகள், இப்ப நான் அந்த தலைமை ஆசிரியர் மீது எடுத்த நடவடிக்கை சரியா தவறாங்கிறது நான் சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் இந்த பொய்யரை, இந்த சனாதனம் பரப்பும் இந்த நபரை அழைத்து வந்தது யார், யார் அதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க, அவங்க மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் நுழையில கிள்ளி எறியணுங்கிறதா என்னுடைய கருத்து. அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்றையோட பிரஸ்ல கேட்கும் அதை சொன்னேன். கண்டிப்பா அவருக்கு கவனத்துக்கு இது போகும்போது கண்டிப்பா அது நடவடிக்கை எடுப்பாங்க. அது சொன்ன மாதிரி அவர் வந்து விசாரணையை கண்டிப்பா ஒரு என்கொயரியை போட்டிருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து அந்த ஆசிரியர்கள் நடவடிக்கை தற்காலிக அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா அது வந்து இது தமிழக அரசுக்கோ சரி, அந்த அமைச்சர் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்ப என்ன நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, அரசாங்கத்தையும் அந்த அமைச்சரை குறை சொல்றாங்க. நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், இதுவரைக்கும் இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களையே சிறந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய அமைச்சர் தான் சொல்லுவேன். நான் முகஸ்துதிக்காண்டி சொல்லல. நான் ஆஸ் அன் யங்ஸ்டர், அவர் படிச்ச இளைஞர், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட அட்டெண்டன்ஸ் கூடி இருக்கு. இன்னைக்கு வந்து இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 22,000க்கு மேற்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி நெருக்கடி, ஆனா அவர் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர்ங்கிறதுனால அவருடைய தொடர்புகள் வச்சுக்கிட்டு
பள்ளிக்கல்வித்துறைக்கு நிறைய முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாரு. சிறந்த ஒரு முறையில செயல்பட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு நேத்துமே சரி உங்களை மாதிரி பிரஸ் போட்டு சந்திக்கும் பொழுது அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு காரணமானவர் யார்? யாரோ ஒருத்தர் தவறு செய்யும் போது இவரை நம்ம தண்டிக்கிறதோ இவரை பத்தி குறை சொல்றது தவறான ஒரு விஷயம் என்னுடைய அபிப்பிராயம். ஆண்டுக்கு 500 கடைகள் குறைக்கப்படும் சொல்லி டாஸ்மாக் மது கடைகள் குறைக்கப்படும் சொல்லி வாக்கு சேகரித்த தமிழக முதல்வர் புதுசா டாஸ்மாக் கடைகள் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. இப்ப கடைகள் வந்து அதிகமாகிட்டு இளைஞர்கள் வந்து இதன் மூலமா வழி கெடுக்கிறாங்க. அது மாதிரி இல்ல மதுவிலக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை பொறுத்த வரைக்கும் பூரண மதுவிலக்கு தான். அதே எங்களுடைய இலக்கு. அது நாங்க எங்களுடைய தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் காலங்காலமா இதுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க பாட்டியும் உங்களுக்கு தெரியும் மகிமா, அவங்க வந்து 99 வயசுல 1வது இருந்து இறந்தாங்க. அவங்க எங்களுக்கான சில எல்லா விஷயங்கள் நாங்க அரசாங்கத்துக்கு உண்டான அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். குறிப்பா சில இடங்கள்ல பள்ளி வளாகங்கள் இது மாதிரி போன்ற இடங்கள்ல மதுக்கடைகள் கூடாதுன்னு நாங்க சொல்றோம். சமீபத்தில் அந்த கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராய மரணங்கள் வரும்போது கூட நடக்கும்போது கூட நான் சொன்னது வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை நிறைவேற்றுன்னு சொல்லி அது சட்டமன்றத்திலுமே நம்முடைய முதலமைச்சர் இந்த மாதிரி கள்ளச்சாராய இது போன்ற குற்றங்கள் ஈடுபடுறவங்க அவங்க ஆயுள் தண்டனைங்கிறது இது சொல்லி இருக்கிறாரு. அது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மதுக்கடைகளை வந்து படிப்படியா மூடணும் அந்த அரசு. அடுத்த ஒரு காலகட்டத்தில் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறத எங்களுடைய கோரிக்கை. நல்லது நடக்குங்க. 2026 தேர்தலில் இந்த கூட்டணி தொடராது. யாரு இல்ல அவர் மறுப்பு அண்ணா நேரு பத்தி மறுப்பே தெரிவிச்சிருக்கிறாரு. நான் அந்த கோணத்துல சொல்ல இந்த கூட்டணி நல்லா இருக்கு, இந்த கூட்டணி சார்ந்த தலைவர் நல்லா செயல்படுறாங்க, நல்லா பழகுறாங்கிறது அவரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு நாள் பொறுத்த வரைக்கும் நாங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு கிட்டத்தட்ட 7 வருஷம் அந்த கூட்டணியில் இருக்கோம். மதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில் அந்த கூட்டணியில கிட்டத்தட்ட 7 வருஷம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நாங்க நாங்க எதுக்காண்டி சேர்ந்த அந்த கூட்டணியில எதுக்காண்டி திமுக சேர்ந்தனா நீங்க சமூக நீதி, மதசார்பின்மை இது போன்ற பொதுவான விஷயங்கள் இன்னைக்கு தமிழகத்தை அச்சுறுத்துகின்ற அந்த மதவாத சக்திகள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஒரு வேறுன்ற கூடாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்க இந்த திமுக கூட்டணி இருக்கோம். அதுக்குண்டான காரணங்கள் இன்னைக்கு இருக்கு. அதனால நாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம். இந்த கூட்டணி தொடர்ந்து நான் நினைக்கிறோம். திருச்சி மெட்ரோ ரயில் இன்ஃபேக்ட் இதுக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஃபீஸிபிலிட்டி சர்வேல எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, அது ஒப்புதலும் கொடுத்திருந்தாங்க. ஆனா கடந்த 2 பட்ஜெட்லயுமே அது மென்ஷனே கிடையாது. நம்ம திருச்சி மெட்ரோ மாத்திரம் கிடையாது, கோயம்புத்தூர் மெட்ரோவோ மதுரை மெட்ரோ எதுவுமே மென்ஷன் ஆல. சென்னை மெட்ரோவுக்கு செகண்ட் ஃபேஸுக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63,000 crores தேவைப்படுது. அதுக்கு ஒத்த பைசா கொடுக்கல. நம்ம தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 23,000 கோடி நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அவங்க உங்களுக்கே தெரியும் பட்ஜெட்ல அலோகேஷன் கிடையாது, மென்ஷனும் கிடையாது. இது திருச்சிக்கு வந்து தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒண்ணு. அது ஒரு சாரார் என்ன சொன்ன ஒரு சாரார் கிடையாது, ஒரு நபர் முக்கியமான நபர் சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா திருச்சி போன்ற நகரங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. அதாவது நம்ம ஊர்ல என்னன்னா எப்பயுமே குடியிருப்புகள் மக்கள் தொகை வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே நடக்கும், கட்டமைப்புகள் வேலை நடக்கும். ஆனா வெளிநாடுகள்ல வளர்ந்த நாடுகள் முதல்ல கட்டமைப்பு கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் தான் அங்க மக்கள் தொகை அங்க கூடாங்க. திருச்சி போன்ற நகரங்கள்ல மெட்ரோ போன்ற திட்டங்கள் கண்டிப்பா வந்தே ஆகணும். இப்போ நம்முடைய முதலமைச்சர் அங்க அமெரிக்கால போய் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு முதலீடுகள் கொண்டு வந்திருக்காரு. முக்கியமா எல்லாமே மெட்ராஸ் பக்கத்துல போகுது. சிலது கோவைக்கு போயிருக்கு, சிலது மதுரைக்கு போயிருக்கு. திருச்சியிலுமே இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் பாப்பான், இங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாப்பான். அப்படி இருந்தாதான் அவன் இங்க இன்வெஸ்ட் பண்ணுவான். இல்லடா கோயம்புத்தூருக்கு போயிருவான், மெட்ராஸ்க்கு பெங்களூருக்கு போயிருவான். எதுக்கு இங்க வர்றாங்க? முக்கியமா இந்த மாதிரி மெட்ரோ போன்ற இந்த மாதிரி வசதி, நவீன இந்த மாதிரி போக்குவரத்து வசதியில கண்டிப்பா நமக்கு பிளைட் ஏர்போர்ட் மாத்திரம் கிடையாது, சிட்டிக்குள்ள இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது கண்டிப்பா வரணும். குறிப்பா மெட்ரோ கண்டிப்பா அவசியம். சார் நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட நபர் எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்லிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அவரு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப படிப்பாருங்க, ஏதோ ஒரு படிச்சு எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு தெரியல. அவருக்கு நேரில் சந்திப்பு நான் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப நன்றிங்க.